ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கத்திலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் ஒரு பிக்சர் பசில் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த பசிலை நான் ஏறக்குறைய ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மெட்டீரியல் நான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சேன். ஆனால் நான் எப்போல்லாம் இதை பார்க்குறேனோ என்னால் கண்டே பிடிக்க முடியல. நானும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, ஏன்னா நான் ஒரு சில மெட்டீரியல் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பேன். டைம் கிடைக்கும் போது சரி இந்த பசில்ஸ்லாம் நான் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஆனால் நான் எத்தனை தடவை நான் பார்த்தாலும் கண்டே பிடிக்க முடியல என்னால். அப்படின்னு இதை நான் மண்டையை போட்டு அதிகமாக பிச்சுக்கிட்ட ஒரு பசில் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இந்த பிக்சர் நான் காட்டுறேன். இப்போ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில். நீங்களும் ஒருவேளை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் சரி, இல்லை கலரில் எடுத்தாலும் கலரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிக்சர் அழகாக இருக்கும். இது எவ்வளோ உங்களுக்கு தெரியும்னு தெரில. பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் கலரில் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். என்னுடைய ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்கு, கேன் யூ see the cat. இந்த படத்தில் ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் கேம். சண்டே கிளாஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து வச்சாலும் சரி, இல்லை கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாலும் சரி. கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தால் இன்னும் எஃபெக்டிவாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல கலர்ஃபுல்லாக. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பிள்ளைங்கிட்ட காட்டி இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, இந்த படத்தில் ஒரு பூனை இருக்குது. அது நீங்கள் கண்டுபிடிக்கணும், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னால் சுத்தமாக இதை கண்டே பிடிக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஓகேங்களா, உங்கள் சண்டே கிளாஸில் 99.9 பசங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதை நீங்களே கண்டுபிடிப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் இந்த பிக்சர் நான் காட்டுறேன், நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. உங்களால் உண்மையாக நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் என்னை விட புத்திசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சில பேர் நீங்கள் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய புத்திசாலின்னு இருப்பேன். ஏன்னா என்னால் நான் சொல்கிறேன் 4-5 மாதமாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையாகவே என்னை விட நீங்கள் புத்திசாலி தான். ஓகேங்களா, இதில் இருக்கிற இந்த பிக்சரில் இருக்கிற பூனையை பிள்ளைங்க கண்டுபிடிக்கணும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், பிள்ளைங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உண்மையாகவே அந்த குழந்தை மிகவும் புத்திசாலியான குழந்தையாக தான் இருக்க முடியும். அந்த குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது ப்ரைஸ் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா, எந்த ப்ரைஸாக இருந்தால், சின்ன ப்ரைஸாக இருந்தால் கூட தப்பு கிடையாது. சரியா? சரி பிரதர், இவ்வளோ நாள் சொல்கிறீங்களே, நானும் பார்த்துட்டா இருக்கேன், எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க, நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இந்த படத்தை நான் இங்கேயே நான் வைக்கிறேன். இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, பூனை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய புத்திசாலி தான். ஓகேங்களா, சரி. இதிலேருந்து நம்ம பிள்ளைங்க ஆன்சர் நான் சொல்கிறேன். நான் கடைசியாக இந்த வீடியோ முடியும் போது நான் ஆன்சர் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிக்சர்லேயே நான் காட்டுறேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதிலேருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சுவிசேஷத்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, பாரு தம்பி தங்கச்சி, நீ எவ்வளவோ ட்ரை பண்ண, எங்கே இருக்கும் பூனை? ஒருவேளை அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்குமோ, இல்லை பின்னால் ஸ்க்ரீனில் எங்கேயாவது மறைஞ்சிருக்குமோ, இல்லை அங்கே செவுத்தில் ஒரு ஓட்டை மாதிரி தெரியுது, ஒரு ஹோல் மாதிரி தெரியுது, அதில் எங்கேயாவது இருக்குமோ அப்படின்னு நீ என்னென்னவோ பண்ணி தேடி பார்த்தேன். உன்னால் கண்டே பிடிக்க முடியல. பாரு, ஏசப்பா இல்லாமல் நம்ம வாழ்கிறதுன்றது முடியாத காரியம். என்ன அங்கிள் சொல்கிறீங்க, நான் சாப்பிட்றேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் விளையாடுறேன், தூங்குறேன், ஏசப்பா எதுக்கு? எனக்கு அவசியமே இல்லையே. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அப்போல்லாம் ஏசப்பாலாம் அவசியம் இல்லைப்பா. சில பேர் என்ன சொல்கிறாங்க, எந்த கடவுளுமே அவசியம் இல்லை, நாங்கள் எந்த கடவுளுமே நம்ப மாட்டோம் அப்படின்றாங்க. கடவுளே இல்லை அப்படின்ற கொள்கையுடையவங்க அதெல்லாம் கடவுள் தேவையில்லைங்க, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், இது கடவுள் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே தேவன் இல்லாமல், ஏசப்பா இல்லாமல் உன்னால் வாழ முடியாது, என்னால் வாழ முடியாது. ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 15:5 ஏசப்பா சொல்கிறாங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா அதே வசனத்தில் யோவான் 15:5 கடைசி பகுதியில் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ஹெல்ப் இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஏசப்பாவுடைய உதவி நமக்கு தேவை, உண்மையாகவே தேவை. அப்போ நீங்கள் கேட்கலாம்,
என்ன சொல்கிறீங்க, நான் சாப்பிட்றேன், இது ஏசப்பாவுடைய உதவி தேவை எனக்கு, ஏசப்பா எனக்கு சாப்பிட்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னால் ஏசப்பா என்ன சாப்பாடை வந்து அப்படியே உருட்டி என் வாயில் வைப்பாரா? என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் கை போடுறேன், நான் பசிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், இதுக்கு ஏசப்பாவுடைய உதவி எனக்கு 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 எதுக்கு ஏசப்பாவுடைய உதவி அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால், தம்பி தங்கச்சி நீ பாரு, எத்தனையோ பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடறாங்க தெரியுமா உனக்கு? ஆனால் ஏசப்பா அவனுக்கு ஜீவனை கொடுக்குறாரு, ஒவ்வொரு நிமிஷமும் அவனை பாதுகாக்கிறார். எத்தனையோ பேர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சாப்பாட்டில் ஏதோ பல்லியோ இல்லை ஏதோ ஒரு பூச்சோ விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உனக்கு? எத்தனையோ பேர் சாப்பாடுனால ஹோட்டலில் போய் சில நேரங்களில் சாப்பிடும் போது டிவியில் நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம், ஃபுட் பாய்சன் ஆகி செத்து போகிறாங்க. சாப்பாட்டில் ஏதோ கலந்துட்டாங்க, அப்படிப்பட்ட சாப்பாடை வந்து அவங்க சரியில்லாத சாப்பாட்டை சாப்பிட்டதுனால எத்தனையோ பேர் செத்து போகிறாங்க தம்பி தங்கச்சி. ஆனால் நீ சொல்கிற சாப்பிட்றதுக்குலாம் ஏசப்பா உதவி தேவையா? பாரு, நீ நினைக்கிற சாப்பிட்றன்னா என்ன, தட்டில் இருக்கிற சாப்பாடை எடுத்து வாயில் வச்சுன்னா அதை வயிற்றுக்குள்ளே போகுது அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் இதில் இதை விட மேலான காரியங்கள் இருக்குது. அந்த சாப்பாடு உனக்கு உள்ள போன எத்தனையோ பேர் சாப்பிடும்போது தொண்டையில் அடைச்சிக்கிட்டு மூச்சு விடாமல் அப்படி எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. ஆனால் ஏசப்பா உனக்கு எவ்வளோ கிருபையா ஒவ்வொரு நாளும் அந்த சாப்பாடு நீ சாப்பிட்றதுக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பிள்ளைங்க சாப்பாடு இல்லாமல் தூங்க போகிறாங்க தெரியுமா? அப்பா அம்மா இல்லாமல் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரோட்டில் படுத்துருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிச்சை எடுத்து சாப்பிட்ற எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் ஏசப்பா உனக்கு எவ்வளோ கிருபை செஞ்சுருக்கிறாங்க பார்த்தியா? 3 வேளை நல்லா நீ சாப்பிட்ற, வயிறார நீ சாப்பிட்ற, நல்ல உணவை நீ சாப்பிட்ற. ஒருவேளை கேட்கலாம், ஐயோ எனக்கு அதுக்கு இல்லையே இது இல்லையே சாப்பிட்றதுக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு உங்கள் அப்பா அம்மிட்ட அடம் பிடிக்கிற பிள்ளையா இருக்கலாம். ஆனால் இந்த சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தெரியுமா தம்பி தங்கச்சி? ஆனால் நீ நினைக்கிற ஏசப்பாடைய உதவியில் எனக்கு எதுக்கு தேவை? யோசித்து பாரு. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த கிராமத்தில் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு கப்பல் தான். அவங்க மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்க, வீடே காட்டு உள்ளே இருக்கும். அவங்க பையன் ரொம்ப நல்லா படிப்பான், இந்த கிராமத்துலேயே அவன் தான் நம்பர் 1. எங்கள் வீட்டில் சின்ன வயசுலலாம் வந்து அவன் இங்கிலீஷ் டியூஷனுக்காக வருவான். வெரி பிரில்லியன்ட், ஸ்கூலில் எல்லா கிளாஸ்லையுமே ஃபஸ்ட்டு, எல்லா கிளாஸ்லையுமே ஃபஸ்ட்டு. போய் ரொம்ப தூரம் சிட்டிக்கெலாம் போய் அவார்டெலாம் வாங்கிட்டு வருவான். அப்படிப்பட்ட பையன் ஹாஸ்டலில், நான் வீட்டில் இருந்தால் படிக்க முடியாது, நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறேன், நான் 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதிட்டு அவனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே என்ன தெரியுமா? நான் டாக்டர் ஆகணும். ஏன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே நம்பினாங்க அவன் டாக்டர் ஆகிடுவான். ஏன்னு சொன்னால் அவன் அவ்வளோ நல்லா படிக்கும். நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜீவன் எவ்வளவு பெரிதான கிருபைன்றதுக்காக நான் சொல்கிறேன் தம்பி தங்கச்சி. அப்போ அந்த பையன் 12th எக்ஸாம் முடிச்சு, நாங்கள் இங்கே இல்லை, ஊரில் இல்லை, சவுத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், விபிஎஸ்க்காக வந்துட்டோம். எனக்கு ஃபோன் வருது ஒரு நாள். ஃபோன் வந்து ஒரு பிரதர் சொல்கிறாங்க, பிரதர் அந்த பையன் செத்து போயிட்டான். என்ன பிரதர் சொல்கிறீங்க, செத்துட்டானா? எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து அந்த டைமில் அந்த மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் விபிஎஸ்சில் இருக்கேன், பயங்கரமான காற்று இங்கே. அவங்க வீட்டில் இருந்திருக்கிறான். அப்போ தான் அவங்க அப்பா எங்கேயோ ஒரு பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாங்க, அவங்க அம்மா எங்கேயோ ஒரு மீட்டிங் போயிருக்கிறாங்க, இவன் மட்டும் இருந்திருக்கிறான், லீவில் வந்திருக்கிறான் வீட்டுக்கு. அவன் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறான். பயங்கரமான காட்டுக்குள்ளே பயங்கரமான காற்று அடிக்கிறது பார்த்து அவன் பயந்து வெளியே வந்து, சரி இங்கே இருக்க வேண்டாம், நம்ம அவங்க அப்பாவுடைய வண்டி எடுத்துருக்கு, பைக் இருந்திருக்கு. இவன் 12th முடிச்சிருக்க பையன், நீட் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கான். அப்போது 12thலேயும் ரொம்ப நான் மார்க் எழுதி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கான். நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதிட்டான். அப்படி பைக் எடுத்துகிட்டு நம்ம இங்கே இருக்க வேண்டாம், யாரும் இல்லை, நம்ம தனியாக இருக்கோமே அப்படின்ட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பைக்கை எடுக்கும் போது பெரிய ஒரு மரம், இந்த காற்றுல மரம் அப்படியே அவன் மேலே விழுந்து அப்படியே பைக்கோடு சேர்ந்து அப்படியே அவனை நசுக்கி அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவன் எவ்வளோ நேரம் அப்படி இருந்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து தூக்க முடியல அவங்களால, அவ்வளோ பெரிய மரம். போய் மற்றவங்களாம் கூட்டிகிட்டு வந்து அவனை தூக்கி எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரே வாரத்தில் அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். பாரு தம்பி தங்கச்சி, நீ பெரிய புத்திசாலி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீ கிளாஸ் ஃபஸ்ட்டு இல்லாமல் இருக்கலாம், டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு வேளை லட்சியம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறது ஏசப்பாவுடைய கிருபை. அவர் இல்லாமல் உன்னாலையும் சரி என்னாலையும் சரி ஒன்றுமே செய்ய முடியாது தம்பி தங்கச்சி. நம்ம உயிரோடு கூட இருப்பதே அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபைனால் தான். பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது, பெரிய நல்லது செய்கிறவங்க கிடையாது. ஆனால்
அவருடைய கிருபையினால நம்ம உயிர் வாழலாம். ஏசப்பா சொல்கிறாங்க, என்னால் அல்லாமல், என்னால், நான் மறுபடியும் அந்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னுடைய உதவி இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. தம்பி தங்கச்சி, இந்த படத்தை பார்த்தேன், எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணேன், அதனால் முடியல. ஆனால் கடைசி அக்காவனுக்கு உதவி செஞ்சேன், அண்ணவனுக்கு உதவி செஞ்சேன், அங்கிள் உனக்கு உதவி செஞ்சேன், அதுக்கப்புறமா நீ ஆன்சரை நீ கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஏசப்பா கிட்ட உதவி கேளு. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியும், ஏசப்பாவுடைய உதவியெலாம் எனக்கு தேவையில்லை, எங்கள் அப்பா அம்மா உதவியெலாம் தேவையில்லை, யார் உதவியும் தேவையில்லை அப்படின்னா என்ன தெரியுமா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பெருமை அப்படின்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். பெருமைன்னு அர்த்தம், யாருடைய உதவியும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன், பெருமை. ஆனால் இல்லை ஏசப்பா, உடைய உதவி இல்லாமல் என்னால் செய்ய முடியாது ஏசப்பா, அதுதான் தாழ்மை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஏசப்பா கிருபை அளிக்கிறாங்க அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தை இந்த ஒரு பசில் மூலமாக, இந்த பிக்சர் பசில் மூலமாக பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 4-5 மாதம் ஆச்சு. நிச்சயமாக இது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. பிரதர், இதை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிரதர்ன்னு சொன்னால், நான் என்னுடைய 2 கரங்களை கூப்பி உங்களை நான் வணங்க முடியாது, தேவனை தவிர நான் யாரும் வணங்குறது கிடையாது. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உண்மையாகவே நீங்கள் புத்திசாலின்றதை நான் ஒத்துக்கொள்கிறேன். யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, என்னை விட புத்திசாலின்னு நீங்கள் புத்திசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அதனால் இந்த பசில் நீங்கள் பாருங்கள். இது உங்கள் சண்டே கிளாஸில் நீங்கள் சொல்லித்தாங்க. நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் குரூப்பில் இந்த மெசேஜ் நான் போட்ட உடனே, இந்த ட்ரைனிங் வீடியோ நான் போட்ட உடனே நான் கீழேயே அந்த பிடிஎஃப் நான் போடுறேன். பிரிண்ட் அவுட் எடுங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிங்க. முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ சண்டே கிளாஸில் எடுத்து போய் பசங்க கண்டுபிடிங்க, அக்காவுக்கு தெரியலன்னு சொல்லிடாதீங்க, அண்ணனுக்கு தெரியலன்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆன்சரை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் உங்கள் சண்டே கிளாஸில் இந்த பசில் நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக இது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.